திருக்குறள் பகுதியில் நம்ம ஏற்கனவே ஒரு 8 அதிகாரங்களை நம்ம பேசியிருப்போம். ஸோ போட்டித் தேர்வுக்கு தயாராகக்கூடிய வகையில் அவங்க குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஒரு 20 அதிகாரங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதில் 8 அதிகாரங்கள் வரிசையாக நம்ம பேசிகிட்ருக்கோம். அதில் 8 அதிகாரம் ஆல்ரெடி பேசியாச்சு. அதோட காணொளி தொகுப்பு வீடியோ நம்ம பார்த்து படிச்சுக்கலாம். ஸோ 2வது இந்த தொகுப்பில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மீதி இருக்கக்கூடிய 12 அதிகாரங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் படிச்சிடலாம். அதில் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது அருளுடைமை. அருளுடைமை நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்கிறது கடைசியாக கொடுத்துருப்பாங்க. 20வது அதிகாரமாக அவங்க கொடுத்துருப்பாங்க அருளுடைமை. ஆனால் திருக்குறள் பகுதியில் 25வது அதிகாரமாக இருக்கும். நம்மளுக்கு கடைசி வார்த்தையாக கொடுத்துருப்பாங்க அருளுடைமை அப்படின்னு சொல்லி கடைசியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்ம நமக்கு இருக்கக்கூடியதில் 25வது அதிகாரமாக இருக்கும். 241லேருந்து 250 வரைக்கும் அதோடைய குறட்கள் இடம்பெற்றிருக்கு அருளுடைமை. ஸோ இப்போ அதை ஒன்று ஒன்றா பார்த்தலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. ஃபஸ்ட்டு திருக்குறளை வரிசையாக படிச்சிடலாம். அப்புறம் அர்த்தமும் குறளும் படிச்சிடலாம். மறுபடியும் திருக்குறளை மட்டும் வரிசையாக படிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அல்லல் அருள்வார்க்கு இல்லை வழி எங்கும் மல்லல் மாஞாலங்கரி. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் மல்லன் மாஞாலங்கரி. பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. அருளிலார்க்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலார்க்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. ஸோ இப்பொழுது அந்த குறளுக்குண்டான அர்த்தங்களை என்ன படிச்சிடலாம். அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அதாவது அருளாகிய செல்வமே செல்வத்துள் எல்லாம் சிறந்த செல்வம். பொருளாகிய பிற வகை செல்வங்களில் எல்லாம் இழிந்தவரிடத்திலும் உள்ளனவே. அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருளாகிய செல்வம் செல்வத்துள்ளம் சிறந்த செல்வம் அப்படிங்கிறாங்க. பொருளாகிய பிற வகை செல்வங்கள் எல்லாமே இழிந்தவர்களிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. அப்படின்னா நல்ல வழியிலே ஆராய்ந்து அருளை செய்க. பல வழியாக ஆராய்ந்தாலும் அப்படி அருள் செய்தலே உயிருக்கு உறுதுணையாகும். நல்லாற்றான் நாடி அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை. அடுத்ததாக அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ். அதாவது இருள் அடர்ந்திருக்கும் துன்ப உலகமாகிய நரகத்து செல்லுதல் அருள் பொருந்திய நெஞ்சம் உடையவர்களுக்கு ஒருபோதும் இல்லை அப்படிங்கிறாங்க. அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக 4வது மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. அப்படின்னா நிலை பெற்ற உலகத்தில் உள்ள உயிர்களை காத்து அருள் செய்து வாழ்கின்றவர்களுக்கு தம் உயிரை குறித்து அஞ்சுகிற தீவினைகள் இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது நிலை பெற்ற உலகத்தில் உள்ள உயிர்களை காத்து அருள் செய்து வாழ்கின்றவர்களுக்கு தம் உயிரை குறித்து அஞ்சுகிற தீவினைகள் எதுவும் வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததாக அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மாஞாலங்கரி. அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மாஞாலங்கரி. அப்படின்னா அருள் கொண்டவராக வாழ்பவருக்கு எந்த துன்பமே இல்லை. காற்று உயிர் வழங்குவதால் வாழும் வளமான பெரிய உலகமே இதற்கு சான்று. அதாவது அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மாஞாலங்கரி அப்படிங்கிறது. அடுத்ததாக அடுத்த குறள் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார். அதாவது
அருள்தலிலே இருந்து விலகி தீயவைகளை செய்து வாழ்கிறவர்களே உறுதிப்பொருளை இழந்து தம் வாழ்க்கை குறிக்கோளையும் மறந்தவராவர். பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அப்படிங்கிறதுக்கு. அடுத்தது, அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. அதாவது பொருளில்லாதவருக்கு இவ்வுலகிலே இன்பமான வாழ்க்கை இல்லாதது போலவே அருளில்லாதவருக்கு மேலுலகத்து வாழ்வும் இல்லையாகும். அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு. அடுத்ததாக, பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது. அதாவது பொருள் இழந்தவர்களுக்கும் ஒரு காலத்தில் பொருள் வளம் அடைவார்கள். அருள் இல்லாதவரோ அதை இழந்தால் வாழ்வை இழந்தவரை மீண்டும் அடைதல் அரிது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக, தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம். அருள் இல்லாதவன் செய்யும் தர்மத்தை ஆராய்ந்தால் தெளிவில்லாதவன் மெய்நூலில் கூறப்பெற்ற உண்மை பொருளை கண்டார் போன்றதே. அருளில்லாதவன் செய்யும் தர்மத்தை ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா தெளிவே இல்லாதவன் மெய்நூலை கூறப்பட்ட உண்மை பொருளை கண்டது போல, ஏன்னா அவங்களுக்கு அது புரிய போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, வலியார் முன் தன்னை நினைக்க தன்னின் வெளியார் மேல் செல்லும் இடத்து. அதாவது தன்னை விட மெலிமையானவர்கள் மேல் பகைத்து செல்லும்போது தன்னை விட வலியவர் முன்பாக தான் அஞ்சு நிற்கும் நிலைமையை நினைவில் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பொருளை எல்லாமே வாசிச்சிடலாம். அருளுடைமை 25வது அதிகாரம். ஓகேவா? அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள நல்லாற்றான் நாடே அருளாள்க பல்லாற்றான் தேரினும் அஃதே துணை அருள் சேர்ந்த நெஞ்சினார்க்கில்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அள்ளல் அருளாழ்வார்க்கு இல்லை வழிவழங்கும் அல்லன் மாஞாலங்கரே பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பர் அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லாகியாங்கு பொருளற்றார் பூப்பர் ஒருகால் அருளற்றார் அற்றார் மாற்றாதல் அரிது தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டாற்றால் தேரின் அருளாதான் செய்யும் அறம் வலியார் முன் தன்னை நினைக்க தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. அடுத்ததாக, கூடா ஒழுக்கம். நமக்கு 14வது வார்த்தையாக சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. கூடா ஒழுக்கம் திருக்குறளில் 28வது அதிகாரமாக நம்மளுக்கு கூடா ஒழுக்கம் இருக்குது. 28வது அதிகாரம் கூடா ஒழுக்கம் 271லேருந்து 280 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. பற்றற்றோம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். பற்றற்றோம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரியில். நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரியில். புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற் உடைத்து. புறங்குன்றி கண்டனையரேனும் அகங்குன்றி மூக்கிற் உடைத்து. மனத்தது மாசாக மாண்டார் நீரடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். கனைகொடிது யாழ்கொடிது செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலார் குழல். கனைகொடிது யாழ்கொடிது செவ்விது ஆங்கு வினைப்படு பாலார் குழல். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். கூடா ஒழுக்கம். இப்போ அதோட அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கும் பூதங்கள் ஐந்தே அகத்தே நகும் அப்படின்னா வஞ்சக மனத்தினது பொய்யான நடத்தியைக் கண்டு அவன் உடம்பாக அமைந்து விளங்கும் 5 பூதங்களும் தம்முள்ளே சிரித்து கொண்டிருக்கும். வஞ்ச மனத்தான் படிற்றொழுக்கும் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின். அதாவது தன் நெஞ்சம் தான் அறிந்து செய்யும் குற்றத்திலேயும் ஈடுபடுமானால் அத்தகையவனது வானளாவிய தவத்தோற்றமும் என்ன பயனை செய்யும். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தானறி குற்றப்படின். அடுத்ததாக, வழியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின்
தோல் போர்த்து மேய்ந்தற்று. அதாவது மனவலிமை இல்லாதவன் மேற்கொள்ளும் வலிய தவத்தோற்றம் பசு புலியின் தோலை போர்த்து சென்று பயிரை மேர்ந்தற் போன்றதாகும். வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அடுத்தது தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. தவக்கோலத்திலே மறைந்து கொண்டு தீய செயல்களை செய்தல் கொலை குறித்த வேடன் புதரின் பின் மறைந்து நின்று பறவைகளை வலைவீசி பிடிப்பது போன்றாகும். தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. அடுத்ததாக பற்றற்றோம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். அதாவது பற்றுகளை விட்டோம் என்பவரது பொய்யான தீய ஒழுக்கம் என்ன செய்தோம் என்று வருந்தும்படியான பலவகை துன்பங்களை தரும். பற்றற்றோம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். அடுத்தது நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரியில். நெஞ்சிலே ஆசையை விடாதவர்களாய் வெளியே ஆசை அற்ற ஞானிகளைப் போல காட்டி மக்களை வஞ்சித்து வாழ்பவரினும் கொடியவர் எவரும் இலர். நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரியில். அடுத்த புறங்குன்றி கண்டனையர் என்னும் அகங்குன்றி மூக்கிற் உடைத்து. அடுத்து புறத்தோற்றிலே குன்றின் மணியின் நிறம் போல செம்மையான தோற்றமுடையவர் என்றாலும் உள்ளத்தில் குன்றுமணியின் மூக்கு போல கரியவரும் உள்ளனர். புறங்குன்றி கண்டனையர் என்னும் அகங்குன்றி மூக்கிற் உடைத்து. அடுத்ததாக மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைதொழுகும் மாந்தர் பலர். அதாவது மனத்துள்ளே இருப்பது குற்றமாகவும் மாண்புடையவர் போல் நீராடி மறைவாக வாழ்வு நடத்தும் மாந்தர்கள் இந்த உலகிற் பலர் ஆவர். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். கனை கொடிது யாழ் கொடிது செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலார் கொளல். அதாவது நேரானாலும் அம்பு கொடுமை செய்வது, வளைவானாலும் யாழ்கோடு இன்னிசை தருவது. மனிதரையும் இப்படி அவரவர் செயல்தன்மை நோக்கி அறிதல் வேண்டும். கனை கொடிது யாழ் கொடிது செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலார் கொளல். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். உலகம் பழித்த செயல்களை ஒழித்துவிட்டால் உயர்வு தானே வரும். உயர்வு கருதி மயிரை மலித்து கொள்ளலும் நீள வளர்த்தலும் செய்ய வேண்டாம். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். இப்போது அந்த குறள் மட்டும் படிச்சிடலாம். கூடா ஒழுக்கம். வஞ்சக மனத்தான் படிற்றொழுக்கம் பூதங்கள் ஐந்தே அகத்தே நகும். வானுயிர் தோற்றம் எவன் செய்யும் தன்னெஞ்சம் தான் அறி குற்றப்படின். வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று. பற்றற்றோம் என்பார் படிற்றொழுக்கம் எற்றென்று ஏதம் பலவும் தரும். நெஞ்சின் துறவார் துறந்தாற்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கணாரியில். புறங்குன்றி கண்டனையர் என்னும் அகங்குன்றி மூக்கிற் உடைத்து. மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்தொழுகும் மாந்தர் பலர். கனை கொடிது யாழ் கொடிது செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலார் கொளல். மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். ஸோ அடுத்தது கல்வி. கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு சிலபஸில் 12வது வாரத்தையாக கொடுத்துருப்பாங்க. கல்வி அப்படிங்கிறது ஸோ நம்மளுக்கு 40வது அதிகாரமாக இருக்குது. 391 400 வரைக்கும் இருக்கக்கூடியது தான் கல்வி. ஓகேங்களா? இப்போ இதில் இருக்கக்கூடிய குறள் பார்த்துடலாம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஸோ இது நம்ம ஒரு தடவை படித்தாவே போதும். ஏன்னா நம்ம நிறைய தடவை இதை படித்ததுனால நான் ஒரு தடவை மட்டும் வாசிச்சுட்டு போயிடுறேன். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்து 2 புண்ணுடையார் கல்லாதவர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்து 2 புண்ணுடையவர் கல்லாதவர். உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உவப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனைத்தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. தொட்டனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்தூரும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊராமல் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. யாதானும் நாடாமல் ஊராமல் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவையவை. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை.
ஸோ அர்த்தம் பார்த்துடலாம். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்பதற்கு தகுதியான நூல்களை பழுதில்லாமற் கற்க வேண்டும். கற்றதன் பின்னர் கற்ற அக்கல்வியின் தகுதிக்கு தகுந்தபடி நடக்க வேண்டும். அடுத்தது எண் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. எண் என்று சொல்லப்படுவதும் எழுத்து என்று சொல்ல கூறப்படுவதும் என்னும் இவை இரண்டும் இவ்வுலகில் வாழும் உயிர்களுக்கு கண் என்பார்கள். அதாவது எண் என்று சொல்லப்படுவதும் எழுத்து என்று கூறப்படுவதும் என்னும் இவை இரண்டும் இவ்வுலகில் வாழும் உயிர்களுக்கு கண் என்பார்கள். எண்ணென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படிங்கிறது. அடுத்தது 3வது கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்து 2 புண்ணுடையார் கல்லாதவர். அதாவது கண்ணுடையவர் என்று உயர்வாக கூறப்படுவோர் கற்றவரே ஆவர். கல்லாதவர்கள் தம் முகத்தில் 2 புண் உடையவர்கள் ஆவர். கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்து 2 புண்ணுடையவர் கல்லாதவர். அடுத்தது ஒப்ப தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அதாவது எல்லாரும் மகிழும் வகையில் கூடியிருந்து இனி என்று மீள கூடுவோம் என்று எண்ணும்படியாக பிரிதல் கல்வியறிவினரது செயலாகும். ஒப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அடுத்தது உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதாவது செல்வர்களின் முன்னே உதவி கேட்கும் எளியவர் பணிவோடு நிற்பது போல ஆசிரியரிடம் பணிந்து நின்று கற்றவரே சிறந்தவர். கல்லாதவரோ கடையர் அப்படிங்கிறாங்க. அடுத்த தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. மணலிலே தோன்றும் கிணற்றில் தோண்டிய அளவுக்கு நீர் ஊறும் மாந்தர்க்கும் அவரவர் முயன்று கற்றதன் அளவுக்கே அறிவும் ஊறி சுரக்கும். அடுத்தது யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு எந்த நாடும் நாடாகும் எந்த ஊரும் ஊராகும். இதுவே உண்மையாக இருந்தும் ஒருவன் சாகும் வரைக்கும் கல்லாமல் இருப்பது எதனால். யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. அதாவது ஒரு பிறவியிலே தான் கற்ற கல்வியானது ஒருவனுக்கு தொடர்ந்து வரும் 7 பிறப்புகளிலும் அவனை பாதுகாக்கும் சிறப்புடையது ஆகும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. அடுத்தது தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். தாம் இன்பம் அடைவதாகிய கல்வியினாலே உலகத்தாரும் இன்பம் அடைவதைக் கண்டு கற்றறிந்தவர் மேன்மேலும் தாம் கற்பதையே விரும்புவர். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வமே. மற்றைய பொன் பொருள் மண் என்னும் செல்வங்கள் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகா. இப்போ இதோட குரல் ஒரு தடவை படிச்சிடலாம். கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. எண் என்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்து 2 புண்ணுடையார் கல்லாதவர். ஒப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொட்டனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊறும் அறிவு. யாதானும் நாடாமல் ஊறாமல் என் ஒருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. தான் இன்புறுவது உலக இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஸோ அடுத்ததாக கல்லாமை 15வது வார்த்தை நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. கல்லாமை இது நம்மளுக்கு 41வது அதிகாரம் 401 410 வரைக்கும் இருக்குது. கல்வி அடுத்தது கல்லாமை லைனாக இருக்கும். இப்போ அதனுடைய குரல் பார்த்துடலாம். அரங்கின்றி வட்டாடு அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல். கல்லாதான் சொற்கா முறுதல் முளை 2 இல்லாதால் பெண் முற்றற்று. கல்லாதான் சொற்கா முறுதல் முளை 2 இல்லாதால் பெண் காமு முற்றற்று. கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருகப் பெறின். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருகப் பெறின். கல்லாதான் ஒட்கம் கழிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லாதான் ஒட்பம் கழிய நன்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வும் படும். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வும் படும். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில்நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று.
நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்து இலர் பாடு. விலங்கொடு மக்கள் அனையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கொடு மக்கள் அனையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். விளக்கம் பார்த்துடலாம். கல்லாமை 41வது அதிகாரத்தில் இருக்குது. அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூல் இன்றி கோட்டிக்குழல். அப்படின்னா நிரம்பிய நூலறிவு இல்லாமல் கற்றவர் அவையிலே சென்று ஒருவன் பேசுதல் அரங்கம் இழைக்காமலே வட்டாடினால் போன்ற அறியாமையான செயலாகும். அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூல் இன்றி கோட்டிக்குழல். அடுத்ததாக கல்லாதான் சொற்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. அதாவது கல்லாதவன் தானும் அவையிற் பேச வேண்டும் என்று விரும்புதல் முளைகள் இரண்டும் இல்லாதவளாக பெண்மையை விரும்புதல் போன்ற அறியாமையாகும். கல்லாதான் சொற்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. அடுத்தது கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாதிருகப் பெறின். அதாவது கற்றவர்களிடத்து முன்பாகச் சென்று சொல்லாவிடாதிருத்தல். கல்லாதவர்களும் அந்த அளவுக்கு மிகவும் நல்லவர்களாகவே கற்றவரால் கருதப்படுவர். அதாவது கற்றவர்களின் முன்பாகச் சென்று சொல்லாடாதிருந்தால் கற்றவர்களின் முன்பாகச் சென்று சொல்லாடாதிருந்தால் கல்லாதவர்களும் அந்த அளவுக்கு மிகவும் நல்லவர்களாகவே கருதப்படுவர். கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருகப் பெறின். அதாவது வாக்குவாதம், ஆர்கியூமெண்ட் சொல்கிறாங்க அது. அடுத்தது கல்லாதான் ஒட்பம் கலியனென்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லாதவனது அறிவு சில சமயங்களிலே மிகவும் நன்றாயிருந்தாலும் அறிவுடையவர்கள் அதனை நன்றென்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கல்லாதான் ஒட்பம் கலியனென்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார். அடுத்ததாக கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். கல்லாத ஒருவன் தன்னை கற்றவர் போல மதித்து கொண்டு சொல்லாராடினால் அவனுக்கு இயல்பான உள்ள மதிப்பும் கெட்டுப்போய்விடும். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். உயிரோடு இருக்கின்றார் என்னும் அளவினரே அல்லாமல் எந்த பயனும் இல்லாத கலர் நிலத்தை போன்றவர்களே கல்லாதவர் ஆவர். உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர். நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில்நலம் நம் மண்மான் புனைப்பாவை அற்று. நுட்பமாகவும் சிறப்பாகவும் நுழைந்து கற்ற அறிவு நலம் இல்லாதவனின் உடலழகு மண்ணால் அழகாக செய்த ஒரு பாவையின் உடல் அழகு போன்றதே. நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. அடுத்ததாக நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. கல்வியறிவுடைய நல்லவரிடம் உள்ளதான வறுமையை விட கல்லாதவரிடம் சேர்ந்த அளவற்ற செல்வமானது பெரிதும் துன்பம் தருவதாகும். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்து இலர்பாடு. மேலான குடியிலே பிறந்தவராயினும் கல்லாத மடைமையாளர் தாழ்ந்த குடியிலே பிறந்தும் கற்றவை போல பெருமை இல்லாதவர் ஆவர். அதாவது மேலான குடியிலே பிறந்தவராயினும் கல்லாத மடைமையாளர் தாழ்ந்த குடியிலே பிறந்தும் கற்றவரை போல பெருமை இல்லாதவர். மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்து இலர்பாடு. அடுத்ததாக விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அறிவிலங்கும் நூல்களை கல்லாதவர்கள் மக்களை நோக்க விலங்குகள் இழிந்தவை ஆவது போல கற்றவரை கருத தாமும் இழிந்தவர் ஆவர். விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். குறள் மறுபடியும் பார்த்தரலாம். கல்லாமை 41வது அதிகாரம். அரங்கின்றி வட்டாடி அற்றி நிரம்பிய நூலின்றி கோட்டிக்குழல் கல்லாதான் சொய்க சொற்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. கல்லாதவரும் நனி நல்லார் கற்றார் முன் சொல்லாதிருகப் பெறின். கல்லாதான் ஒட்பம் கலியனென்று ஆயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லான் ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாடச் சோர்வுபடும். உலரென்னும் மாத்திரையே அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். நுண்மான் நுழை புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. மேற்பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்ப்பிறந்தும் கற்றார் அனைத்தும் இலர்பாடு. விலங்கொடு மக்கள் அனையர் இலங்கு நூல் கற்றாரோடேனையவர்.
ஸோ அடுத்ததாக பெரியார் துணைக்குறள் நமக்கு 7வது வார்த்தையாக கொடுத்துருப்பாங்க. பெரியாரை துணைக்குறள் அப்படிங்கிறது 7வதாக கொடுத்துருப்பாங்க. 45வது அதிகாரத்தில் இருக்கிறது. 441லிருந்து 450 வரைக்கும் இருக்கக்கூடியது தான் பெரியாரை துணைக்குறள். இதில் என்ன குறள் இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குறள். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குறள். உற்றுநோய் நீக்கி உறாஅமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் குறள். உற்றுநோய் நீக்கி உறாஅமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல். தம்மிற் பெரியார் தமராது ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. சூழ்வார்க் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். சூழ்வார்க் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். தக்கார் இனத்தாய் தக்கார் இனதனதாய் தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானைச் செற்றார் செய்யக் கிடந்ததில். தக்கார் இனத்தனாய்த் தான் ஒழுக வல்லானைச் செற்றார் செய்யக் கிடந்ததில். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை. முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை. பல்லார் பகைக்குழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பத்தெடுத்த தீமைத்தே பல்லார் பகைக்குழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இதனுடைய குறள் அர்த்தம் பார்த்துடலாம். 45வது அதிகாரம் பெரியாரை துணைக்குறள். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து குறள். அப்படின்னா அறத்தின் தன்மைகளை அறிந்து முதிர்ந்த அறிவுடையவரது நட்பினை கொள்ளும் திறன் அறிந்து ஆராய்ந்து பெற்றுக்கொள்ளல் வேண்டும். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறன் அறிந்து தேர்ந்து குறள். அடுத்ததாக உற்றுநோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் குறள். அப்படின்னா நாட்டிற்கு வந்தடைந்த துன்பத்தை நீக்கி மேலும் நாட்டில் துன்பம் வராதபடி முற்பட காக்கும் தகுதியுடைய பெரியோரை துணையாக கொள்ள வேண்டும். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் குறள். அடுத்ததாக அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குறள். பெரியோரை விரும்பி தமக்குரிய சுற்றத்தினராக பெற்றுக்கொள்ளுதல் பெறுதற்கரிய பேர்களில் எல்லாம் அரிதான பேராகும். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குறள். அடுத்ததாக தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தன்னினும் பெரியோராக உள்ளவர்கள் தன் சுற்றத்தினராக ஆகுமாறு நடந்து வருதல் ஒருவனது வலிமையுள் எல்லாம் தலையான வலிமையாகும். அதாவது தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. அடுத்ததாக சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். அதாவது தகுதியான வழிகளை ஆராய்ந்து கொள்பவரையே கண்ணாக கொண்டு உலகம் நடத்தலால் மன்னவன் அவரை ஆராய்ந்து தன் சுற்றமாக்கி கொள்ளல் வேண்டும். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள். அடுத்ததாக தக்கார் இனத்தனதாய் ஒழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். அதாவது தகுதியுடைய பெரியோர்களின் துணையுள்ளவனாக தான் நடந்து கொள்ள வல்லவனை பகைவர் பகைத்து செய்யக்கூடிய துன்பம் ஏதும் இல்லை. தகுதியுடைய பெரியோர்களின் துணையுள்ளவனாக தான் நடந்து கொள்ள வல்லவனை பகைவர் பகைத்து செய்யக்கூடிய துன்பம் ஏதும் இல்லை. அடுத்தது இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர். அதாவது இடித்து கூறி திருத்தும் துணைவரான பெரியோரை துணை கொண்டவரை எவர்தாம் கெடுக்கக்கூடிய வல்லமை உடையவர். இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடித்து சொல்லி திருத்துபவர் இல்லாத பாதுகாப்பற்ற மன்னன் தன்னை கெடுப்பவர் எவரும் இல்லாத போதும் தானாகவே கெடுவான். அடுத்ததாக முதலில்லார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை. அதாவது முதலில்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் இல்லையாகும். அவ்வாறே தன்னை தாங்கும் துணையில்லாதவர்க்கு உலகில் இல்லை பேறு நிலை பேரும் இல்லை. முதலிலார்க்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பு இல்லார்க்கு இல்லை நிலை. அடுத்ததாக பல்லார் பகைக்குழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். பலரோடும் பகைத்து கொள்வதை விட நல்லோருடன் கொண்ட தொடர்பை கைவிடுதல் அதனினும் 10 மடங்கு தீமை தருவதாகும். பல்லார் பகைக்குழலின் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். இப்போ இதில் இருக்கக்கூடிய குறளெல்லாம் பார்த்துடலாம். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து குறள். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் குறள். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குறள். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல். தக்கார் இனத்தனாய் தான்
ஒழுக வல்லானை செற்றார் செய்யக்கிடந்ததில் இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர் இடிப்பாரை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் முதலிலார்க்கு ஊதியமில்லை மதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை பல்லார் பகைக்கொள்ளின் பத்தெடுத்த தீமை நல்லார் தொடர்கை விடல். அடுத்ததாக செங்கோன்மை நமக்கு 16வது வார்த்தையாக கொடுத்துருப்பாங்க நம்மளோட சிலபஸில். 16வதாக இருக்கும் செங்கோன்மை. 541லேருந்து 550 வரைக்கும் 55வது அதிகாரம் செங்கோன்மை. இதில் இருக்கக்கூடிய குறள்கள் பார்த்தலாம். ஓர்ந்து கண்ணோடா திரை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓர்ந்து கண்ணோடா திரை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். குடித்தழீஇ கோலோச்சு மாநில மன்னன் அடித்தழீஇ நிற்கும் உலகு. குடித்தழீஇ கோலோச்சு மாநில மன்னன் அடித்தழீஇ நிற்கும் உலகு. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையுளும் தொக்கு. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையுளும் தொக்கு. வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின். வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின். இறைக்காக்கும் வையகமெல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டாச் செய்யின். இறைக்காக்கும் வையகமெல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டாச் செய்யின். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். குடிப்புறங்காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். குடிப்புறங்காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவன்று வேந்தன் தொழில். கொலையிற் கொடியாரை வேந்தறுத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர். கொலையிற் கொடியாரை வேந்தறுத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர். அர்த்தம் பார்த்தரலாம். செங்கோன்மை 55வது அதிகாரம். ஓர்ந்து கண்ணோடா திரை புரிந்த யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. நடுநிலைமை தவறாமல் யாரிடத்தும் இரக்கம் காட்டாமல் குற்றத்தின் கடுமையை ஆராய்ந்து அதற்குரிய தண்டனை விதிப்பதே அரசனுக்கு முறையாகும். அடுத்ததாக வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி. அதாவது மலையின் செம்மையை எதிர்பார்த்து உலகத்து உயிர்கள் எல்லாம் வாழும் மன்னவனின் செங்கோன்மையை எதிர்பார்த்து குடிகள் வாழ்வார்கள். அடுத்ததாக அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அந்தணரது நூல்களுக்கும் உலகில் அறம் நிலைப்பதற்கும் அடிப்படையாக நின்றது மன்னவனின் அறம் தவறாத செங்கோன்மையாகும். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அடுத்ததாக குடித்தழீஇ கோலோச்சு மாநில மன்னன் அடித்தழீஇ நிற்கும் உலகு. குடிகளை அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்தும் மாநிலத்து வேந்தனின் அடிகளை தழுவி இவ்வுலகத்து வாழ்வு நிலை பெறுவதாகும். குடித்தழீஇ கோலோச்சு மாநில மன்னன் அடித்தழீஇ நிற்கும் உலகு. அடுத்ததாக இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையும் தொக்கு. அதாவது அரசனுக்குரிய இயல்போடு செங்கோல் செலுத்தும் மன்னவனின் நாட்டிலே பருவமழையும் விளைபொருளும் ஒருங்கே மலிந்திருக்கும். இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விலையுளும் தொக்கு. அடுத்ததாக வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின். அதாவது மன்னவன் வெற்றி அளிப்பது அவன் கையில் உள்ள வேலல்ல அவன் செங்கோன்மை கோணாமல் இருந்ததனால் அதுவே வெற்றி அளிப்பதாகும். வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின். அடுத்ததாக இறைக்காக்கும் வையகமெல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டா செய்யின். உலகத்தாரை எல்லாம் மன்னவன் காப்பாற்றி வருவான். முறை தவறாமல் அவன் செங்கோல் செலுத்தி வந்தால் அது அவனை காப்பாற்றி நிற்கும். இறைக்காக்கும் வையகமெல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டாச் செய்யின். அடுத்ததாக என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். முறையிட வருபவரது காட்சிக்கு எளியவனாய் அவர்கள் குறைகளை கேட்டு ஆராய்ந்து முறை செய்யாத மன்னவன் தாழ்ந்த நிலையிலே சென்று தானே கெடுவான். அடுத்ததாக குடிப்புறங்காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். குடிகளை பகைவரிடமிருந்து காத்தும் அவர்களுக்கு நன்மை செய்து பேணியும் குற்றங்களை நீக்கியும் முறை செய்தால் வேந்தனுக்கு குற்றமில்லை, அதுவே அவன் தொழில். குடிப்புறங்காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில். அடுத்ததாக கொலையிற் கொடியாரை வேந்தறுத்தல் பைங்கூழ் களைகட்டதனோடு நேர். அதாவது
கொடிய செய்வாரை கொலைத்தண்டனையால் தண்டித்தும் மற்றவர்களை அருளோடு காத்தும் முறை செய்தல் பசும்பயிரில் களையெடுப்பது போன்ற சிறந்த செயலாகும். கொலையிற் கொடியாரை வேர்ந்தறுத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். இருக்கக்கூடிய குறளை இன்னொரு தடவை பார்த்துடலாம். செங்கொன்மை 55வது அதிகாரம். ஓர்ந்து கண்ணோட திரைப்புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோநோக்கி வாழும் குடி அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல் குடித்தளியி கோலோச்சு மாநில மன்னன் அடித்தளியி நிற்கும் உலகு இயல்புலி கோலோச்சு மன்னவன் நாட்ட பெயலும் விளையும் தொக்கு வேலென்று வென்றி தருவது மன்னவன் கோலதூவும் கோடாதெனின் இறைக்காக்கும் வையகமெல்லாம் அவனை முறைக்காக்கும் முட்டாச்செய்யின் என்பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும் குடிப்புறங்காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவென்று வேந்தன் தொழில் கொலையிற் கொடியாரை வேந்தறுத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். அடுத்ததாக நமக்கு 10வதாக கொடுத்துருப்பாங்க கண்ணோட்டம் 58வது அதிகாரம். கண்ணோட்டம் 58வது அதிகாரம் 571லேருந்து 580 வரைக்கும். இதில் இருக்கக்கூடிய திருக்குறளை நான் பார்த்துடலாம். கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவுலகு. கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை காரிகை உண்மையான் உண்டிவுலகு. கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்குப் பொறை. கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்குப் பொறை. பண்ணென்னாம் பாடற்கு ஏற்பின்றேல் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பண்ணென்னாம் பாடற்கு ஏற்பின்றேல் கண் என்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். உளபோல முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். உளபோல முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். கண்ணிற்கும் அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணின்று புணரப்படும். கண்ணிற்கும் அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணின்று உணரப்படும். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்த கண்ணோடாதவர். கண்ணோட்டம் மில்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கருமம் சிதையாமற் கண்ணோடு வல்லார்க்கு உரிமை உடைத்திவ் உலகு. கருமம் சிதையாமற் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திவ் உலகு. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணுங் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணுங் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். பெயத்தக்க நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர். இப்போ அந்த குறளோட அர்த்தங்கள் பார்த்துடலாம். கண்ணோட்டம் 58வது அதிகாரம். கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிய உலகு. அதாவது கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய அழகு இருப்பதனால்தான் இவ்வுலகம் அழிவு அடையாமல் நிலை பெற்றிருக்கிறது. கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு. அடுத்ததாக கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்குப் பொறை. உலக நடைமுறை என்பது கண்ணோட்டத்தினால் நடந்து வருவதே. ஆகவே கண்ணோட்டம் இல்லாதவர்கள் இருப்பது உலகத்திற்கு வீண் சுமைதான். அடுத்ததாக கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிலார் உண்மை நிலக்குப் பொறை. அடுத்ததாக பண்ணென்னாம் பாடற்கு எய்பின்றேல் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பொருளோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் பயனில்லை. அதுபோல கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களால் பயனில்லை. பண்ணென்னாம் பாடற்கு எய்பின்றேல் கண்ணென்னாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அடுத்ததாக உளபோல முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதைத் தவிர உடையவனுக்கு என்ன நன்மை தரும்? உளபோல முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அடுத்ததாக கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண் என்று உணரப்படும். அதாவது கண்ணுக்கு அழகு தரும் ஆபரணம் கண்ணோட்டமே. அந்த கண்ணோட்டமாகிய ஆபரணம் இல்லையென்றால் அது புண் என்றே சான்றோரால் கருதப்படும். கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண் என்று உணரப்படும். அடுத்ததாக மண்ணோடு இயைந்த மரத்தணியர் கண்ணோடு இயைந்த கண்ணோடாதவர். கண்ணோடு பொருந்தியவராக இருந்தும் கண்ணோட்டம் ஆகிய செயலை செய்யாதவர்கள் மண்ணோடு பொருந்தியுள்ள மரத்தை போன்றவர்கள் ஆவர். மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர். அடுத்ததாக கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். அதாவது கண்ணோட்டம் இல்லாதவர்கள் கண்கள் இருந்தாலும் குருடர்களே. கண்ணுடையவர்கள் கண்ணோட்டம் இல்லாமல் இருத்தல் என்பது பொருத்தமில்லை. கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல். கருமம் சிதையாமற் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திவ் உலகு. தொழிலிலே
கெடுதல் ஏற்படாமல் எவரிடம் கண்ணோட்டத்துடன் நடந்து கொள்ள வல்லவர்க்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும். அதாவது கருமம் சிதையாமற் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திவ்வுலகு. ஒருத்தாற்றும் பண்பினார் கடுங்கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. அதாவது தம்மை வருத்தும் தன்மையுடையவர்களிடத்தும் கண்ணோட்டம் உடையவராக அவரது குற்றத்தையும் பொறுத்து நடக்கும் பண்பே சிறந்ததாகும். ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணுங்கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. அடுத்ததாக பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் விரும்பத் தகுந்த கண்ணோட்டம் என்னும் நாகரிகத்தை விரும்பும் சான்றோர்கள் பழகியவர் நஞ்சை பெய்வதைக் கண்டாலும் அதனை உண்டு அமைவார்கள். பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். குறளை இன்னொரு டைம் பார்த்தலாம். 58வது அதிகாரம் கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ்வுலகு கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அஃதிரார் உண்மை நிலக்குப் பொறை பண்ணென்னாம் பாடற்கு எய்பின்றேல் கண்ணென்னாம் கண்ணோட்டமில்லாத கண் உளபோல முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாதக்கண் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அஃதின்றேல் புண்ணென்று உணரப்படும் மண்ணோடு இயைந்த மரத்தனையர் கண்ணோடு இயைந்த கண்ணோடாதவர் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கர்மம் சிதையாமற் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்திவ்வுலகு ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். அடுத்ததாக ஊக்கமுடைமை 60வது அதிகாரம். நமக்கு சிலபஸில் 3வது வேர்டிங்ஸை கொடுத்துருப்பாங்க. ஊக்கமுடைமை. இதில் இருக்கக்கூடிய குறள்கள் இது 591லேருந்து 600 வரைக்கும் இருக்குது. 60வது அதிகாரம் ஊக்கமுடைமை. குறள் என்னன்னு பார்த்துடலாம். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தும் கைத்துடையார். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கம் அதர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம் பிற்பட்டு பாடூன்றுங் களிறு. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம் பிற்பட்டு பாடூன்றுங் களிறு. உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. உள்ளம் இலாதவர் எய்தார் உலகத்து வல்லியம் என்னும் செருக்கு. பரியது கூர்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதாக்குறின். உரமொருவர்க்கு உள்ள விருக்கை அஃதிலார் மரம் மக்களாதே வேறு. உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதே வேறு. இருக்கக்கூடிய குறள் அர்த்தங்கள் பார்த்தலாம். 60வது அதிகாரம் ஊக்கமுடைமை. உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்று. ஊக்கம் உடைமையே உடையவர் என்று சொல்லப்படும் சிறப்புக்குரியது. ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் உடையவர் அல்லர். உடையர் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோ மற்று. அடுத்ததாக உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அதாவது ஊக்கம் உடைமை ஒருவனது நிலையான செல்வமாகும். மற்ற செல்வங்கள் எல்லாம் நிலைத்திருக்காமல் ஒரு காலத்தில் நீங்கியும் போய்விடும். உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். அடுத்ததாக ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தும் கைத்துடையார். உறுதியான ஊக்கத்தையே தம்முடைய கைப்பொருளாக பெற்றவர்கள் தாம் செல்வம் இழந்த போதும் இழந்தோமே என்று நினைத்து வருந்த மாட்டார்கள். ஆக்கம் இழந்தோமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். அடுத்ததாக ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. தளராத ஊக்கம் உடையவர்களிடத்திலே ஆக்கம் தானே அவரிருக்கும் இடத்திற்கு வழிகேட்டு போய்ச் சென்று அவரிடம் நிலையாக சேரும். ஆக்கம் அதிர்வினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. அடுத்ததாக வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு.
அதாவது நீர்ப்பூக்களினது தண்டின் நீளமானது நீரின் ஆழத்திற்கு அளவினதாகும். அதுபோலவே மக்களின் உயர்வும் அவர்களுடைய ஊக்கத்தின் அளவினதே ஆகும். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அடுத்ததாக உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. உயர்ந்த நிலைகளையே நினைவில் எல்லாரும் நினைத்து வர வேண்டும். அந்த நிலை கைகூடாத போதும் அப்படி நினைப்பதை மட்டும் கைவிட்டுவிடக் கூடாது. அதாவது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அடுத்ததாக சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம் பிற்பட்டாடுன்றுங்களிறு. தன்னுடம்பில் தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் களிறு தன் பெருமை நிலைநிறுத்தும். அவ்வாறே ஊக்கம் உள்ளவர் அழிவிலும் தளரமாட்டார்கள். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம் பிற்பாடுன்றுங்களிறு. அடுத்ததாக உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னுஞ்செருக்கு. யாம் வல்லமன்மை உடையோம் என்னும் இருமாந்த நிலையை ஊக்கம் இல்லாதவர்கள் இவ்வுலகத்தில் ஒருபோதும் அடையவே மாட்டார்கள். அதாவது உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னுஞ்செருக்கு. அடுத்ததாக பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். பெருத்த உடலும் கூர்மையான கொம்புகள் இருந்தாலும் யானையானது மன ஊக்கமுள்ள புலி தன் மீது பாய்ந்தால் தான் அச்சங்கொள்ளும். பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். அடுத்ததாக உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரமக்களாதே வேறு. ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே. அந்த ஊக்கம் ஆகிய செல்வமில்லாதவர் உருவத்தால் மக்கள் போல தோன்றினாலும் மரங்களை போன்றவரே. உரம் ஒருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் மக்களாதே வேறு. ஊக்கமுடைமை இருக்கக்கூடிய குறள்களை பார்த்துடலாம். 60 ஊக்கமுடைமை 60 அதிகாரம். உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃதிலார் உடையது உடையரோமற்று. உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். ஆக்கம் அதறினாய்ச் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம் பிற்பாடுன்றுங்களிறு. உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னுஞ்செருக்கு. பரியது கூர்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலிதா குறின். உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதிலார் மரம் அக்களாதே வேறு. அடுத்ததாக வினை செயல் வகை. நமக்கு சிலபஸில் 8ஆவதாக கொடுத்துருப்பாங்க. வினை செயல் வகை 68வது அதிகாரமாக இடம்பெற்றிருக்கு. 671 680 வரைக்கும் இருக்கக்கூடிய குறள்கள் தான் வினை செயல் வகையைச் சேர்ந்தது. இதில் இருக்கக்கூடிய குறள்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணி தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. தூங்குக தூங்கிற் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்குக தூங்கிற் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் தெரும். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் தெரும். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்துச் செயல். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல். வினையான் வினையாக்கிக் கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று. வினையான் வினையாக்கிக் கோடல் நனைகவுள் யானையால் யானையாத்தற்று. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொளல். நட்டாரை நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக்கொளல். உரைசிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைப்பெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. உரைசிறியார் உள்நடுங்கல் அஞ்சி குறைப்பெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. இந்த குறளை கூடிய அர்த்தங்கள் பார்த்துடலாம். வினை செயல் வகை 68வது அதிகாரம். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஒரு செயலை பற்றிய ஆராய்ச்சியின் முடிவு மனத்தில் துணிவு பெறுவதே ஆகும். அவ்வாறு துணிவு கொண்ட பின் அதனை செய்யாமல் காலங்கடத்துதல் தீமையாகும். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. தூங்குக தூங்கிற் செயற்பால தூங்கற்க செய்யாது தூங்கும் வினை.
தூங்காது செய்யும் வினை. அதாவது காலம் கடந்து செய்வதற்குரிய உரிய செயல்களை காலம் தாழ்த்திய செய்ய வேண்டும். கடத்தாமல் செய்வதற்குரிய செயல்களை விரைந்து செய்ய வேண்டும். தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அடுத்ததாக ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். அதாவது செய்யக்கூடிய இடங்களில் எல்லாம் செயலை செய்வது நன்மையே. செய்ய இயலாதபோது அதை முடிப்பதற்கேற்ற வழிகளை ஆராய்ந்த பின்பே செய்தல் வேண்டும். ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். அடுத்ததாக வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் திரும். செய்யும் செயலையும் ஒழிக்கும் பகையையும் குறைவிடாமல் செய்துவிட வேண்டும். அவற்றின் மிச்சம் தீயின் ஒளிவைப் போல பெருகி பெருங்கேடு உண்டாக்கும். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத் திரும். அடுத்ததாக பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். அதாவது வேண்டிய பொருள் கருவிகள் தக்க காலம் செயலறிவு உரிய இடம் என்னும் ஐந்தையும் மயக்கமில்லாமல் ஆராய்ந்து கொண்ட பின்னரே செய்தல் வேண்டும். பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். அடுத்ததாக முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். செயலின் முடிவை பற்றியும் இடையில் வரும் இடையூறுகளை பற்றியும் முடித்த பின் அடையும் பெரும் பயனையும் ஆராய்ந்தே ஒரு செயலை செய்தல் வேண்டும். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல். அதாவது ஒரு செயலை செய்வதற்குரிய செயல்முறையாவது அதனை முன்பே செய்து முடித்து தெளிந்தவனிடம் கேட்டறிந்து அவைகளை தாமும் மேற்கொள்ளுதல் வேண்டும். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல். அடுத்ததாக வினையான் வினையாக்கி கோடல் நனைவுகவுள் யானையால் யானையாத்தற்று. அதாவது மத நீரால் கன்னம் நனையும் யானையை கொண்டு வேறான யானையை கட்டுவது போல பழகிய செயலின் அறிவை கொண்ட பிற செயல்களையும் செய்தல் வேண்டும். அறிவை கொண்டே பிற செயல்களையும் செய்தல் வேண்டும். வினையால் வினையாக்கி கோடல் நனைவுகவுள் யானையால் யானையாத்தற்று. அடுத்ததாக நட்டார் நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். அதாவது மாறுபட்டவரையும் தம்முடன் பொருந்துமாறு செய்து செயலில் ஈடுபடுதல் நண்பருக்கு நல்லவை செய்வதிலும் மிக விரைவாக செய்வதற்கு உரியதாகும். நட்டார் நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். அடுத்ததாக உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சு குறைப்பெறின் கொள்வர் பெரியார் பணிந்து. ஒன்றை செய்யும் வல்லமை இல்லாதவர்கள் பயந்து இடையில் குறைப்பட்டவர்கள் பெரியாரை பணிந்து கேட்டு அவர் கூறியபடி நடந்து கொள்ள வேண்டும். இப்போது இதில் இருக்கக்கூடிய குறள்கள் பார்த்தலாம். வினை செயல் வகை 68வது அதிகாரம். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. தூங்குக தூங்கிச் செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. ஒல்லும் வாயெல்லாம் வினை நன்றே ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கிச் செயல். வினைப்பகை என்றிரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போலத்தெரும். பொருள் கருவி காலம் வினையிடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணிச் செயல். முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளல். வினையான் வினையாக்கி கோடல் நனைவுகவுள் யானையால் யானையாத்தற்று. நட்டார்க்கு நல்ல செயலை விரைந்ததே ஒட்டாரை ஒட்டிக் கொளல். உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைப்பெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. அடுத்ததாக அவை அஞ்சாமை. நம்மளோட சிலபஸில் 9வது வார்த்தையாக கொடுத்துருப்பாங்க. அவை அஞ்சாமை 73வது அதிகாரம் 721 730 வரைக்கும் இருக்கும் அவை அஞ்சாமை. ஸோ அதில் இருக்கக்கூடிய குறள்கள் பார்த்துடலாம். வகையறிந்து வல்லமை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். வகையறிந்து வல்லமை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. வாளொண்டென் வன்கண்ணர்
அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. அடுத்தது பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சுமவன் கற்ற நூல். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச்சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச்சொல்லாதார். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச்சொல்லாதார். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச்சொல்லாதார். இருக்கக்கூடிய அர்த்தங்களை பார்த்துடலாம். 73வது அதிகாரம் அவையஞ்சாமை. வகையறிந்து வல்லமை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். அதாவது சொற்களின் தொகையறிந்த தூய அறிவாளர்கள் அவையின் தன்மையை அறிந்து வலியவர் அவையிலே வாய் சோர்ந்து எதனையும் பேச மாட்டார்கள். வகையறிந்து வல்லமை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். அடுத்ததாக கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லுவார். அதாவது கற்றவர்களுள் கற்றவர் என புகழப்படுகின்றவர்கள் கற்றவர் அவையின் முன் தாம் கற்றதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களே ஆவர். பகையகத்து சாவார். அதாவது கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச்சொல்லுவார். அடுத்ததாக பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதார். போர்க்களத்தின் நடுவே அஞ்சாமல் சென்று சாவையும் ஏற்பவர்கள் பலர். ஆனாலும் கற்றோர் அவையிலே சென்று பேசக்கூடிய அஞ்சாமை உடையவர்கள் மிகச் சிலரே. பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவைகத்து அஞ்சாதவர். அடுத்ததாக கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். தாம் கற்றவைகளை கற்றோர் முன் மனங்கொள்ளும்படியாக சொல்லி தம்மிலும் மிகுதியாக கற்றவர்களிடம் தாமும் எஞ்சிய மிகுதியை கேட்டு கொளல் வேண்டும். கற்றார் முன் கற்ற செலச்சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். அடுத்ததாக ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. அவையினருக்கு அஞ்சாமல் அங்கே எழும் கேள்விகளுக்கு விடை சொல்லும் பொருட்டு அதற்கு வேண்டிய நூல்களை பொருள்நயம் அறிந்து கற்றுக்கொள்ளல் வேண்டும். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. அடுத்தது வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. அஞ்சாமை இல்லாதவர்க்கு அவர் ஏந்தியுள்ள வாளினால் என்ன பயன்? நுட்பமான அறிவுடையவர் அவையிலே பேச அஞ்சுபவர்க்கு நூல் அறிவாலும் பயனில்லை. அடுத்ததாக அதாவது வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. அடுத்ததாக பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். அதாவது பகைவர் நடுவே புகுந்த பேடியின் கையிலேயுள்ள கூர்மையான வாள் பயன்படாததைப் போல அவையில் பேசுவதற்கு அஞ்சுகிறவன் நூலறிவும் பயன்படாது. பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். அடுத்தது பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச்சொல்லாதார். நல்லவர்கள் அவையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நல்ல பொருள் பேச தெரியாதவர்கள் பல வகையான நூல்களை கற்றவரானாலும் பயனில்லாதவரே. பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச்சொல்லாதார். அடுத்ததாக கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். தாம் பல நூல்களை கற்று அறிந்திருந்தாலும் நல்லறிவு உடையவர் அவையிலே பேசுவதற்கு அஞ்சுகிறவர்கள் கல்லாதவரினும் கடைப்பட்டவர்கள் ஆவர். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். அடுத்ததாக உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச்சொல்லாதார். அவைக்கு அச்சமடைந்து தாம் கற்றவற்றை அவையினர் ஏற்கும் வண்ணம் சொல்ல முடியாதவர்கள் அறிவுள்ளவரே என்றாலும் அறிவற்றவர்களுக்கு சமமானவர்கள். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார்.
அவை அஞ்சாமை இருக்கக்கூடிய குறள்களை மறுபடியும் வாசிச்சிடலாம். வகையறிந்து வல்லமை வாய் சேரார் வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மை அவர் கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல் ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு வாளோடென் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலோடென் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் பல்லவை கற்றும் பயமில்லரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார் கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார் உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். அடுத்ததாக நட்பாராய்தல் 18வது வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க சிலபஸில். 80வது அதிகாரம் நட்பாராய்தல். ஸோ இதில் இருக்கக்கூடிய குறள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு குடிப்பிறந்து தன் கட்பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு குடிப்பிறந்து தன்கட் பழி நாணுவானை கொடுத்தும் கொளல் வேண்டும் நட்பு அளச்சொல்லி அல்லல் இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல் அளச்சொல்லி அல்லல் இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆராய்ந்து கொளல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரியி விடல் ஊதியம் என்பது ஒருவர்க்கு பேதையார் கேண்மை ஒரியி விடல் உள்ளற்க உள்ளஞ்சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு உள்ளற்க உள்ளஞ்சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றறுப்பார் நட்பு கொடுங்கோலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றித்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றித்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. குறள் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் பார்த்துடலாம். 80வது அதிகாரம் நட்பாராய்தல். நாடாது நட்டிலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதை விட கெடுதி எதுவும் இல்லை அப்படி நட்பு செய்த பின் கைவிடுதல் நட்பை விரும்புவோரால் முடிவதும் இல்லை நாடாது நட்டலின் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் பல வகையாலும் ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்த பின் கொள்ளாத நட்பானது தானே முடிவில் சாக வேண்டிய அளவுக்கு பெரும் துன்பத்தை தந்துவிடும். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும். அடுத்ததாக குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு ஒருவன் குணத்தையும் அவன் பிறந்த குடியின் சிறப்பையும் அவன் குற்றங்குறைகளையும் நிலையாக அவனோடு இருக்கும் தோழர்களையும் அறிந்தே நட்பு செய்ய வேண்டும். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு. அடுத்தது குடிப்பிறந்த தன்கட் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ள வேண்டும் நட்பு உயர்ந்த குடியிலே பிறந்தவனும் பழிச்சொற்களுக்கு வெட்கப்படுகிறனும் ஆகிய ஒருவனை எந்த பொருளை கொடுத்தானாலும் நட்பாக்கி கொள்ள வேண்டும். குடிப்பிறந்து தன்கட் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. அடுத்ததாக அளச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல் நாம் தவறு செய்யும் பொழுது கடுமையாக பேசியும் மேலும் செய்யாதபடி தடுத்தும் உலக நடையை அறிவதற்கு வல்லவரின் நட்பினையே கொள்ள வேண்டும். அளச்சொல்லி அல்லது இடித்து வழக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல். அடுத்ததாக கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் சொல் அதாவது ஒருவனுக்கு கெடுதல் உண்டாவதாலும் ஒரு வகை நன்மை உண்டு அது நண்பரின் உறவை அளந்தறியும் அளவுகோலாக அது விளங்குவதுதான். கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் சொல்
அடுத்ததாக ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஒரீஇ விடல். ஒருவனது ஊதியமாவது யாதென்றால் அறிவற்றவர்களோடு அறியாமல் கொண்ட நட்பினை அவரை பற்றி தெரிந்து அப்பொழுதிலே விட்டுவிடுதல் வேண்டும். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையர் கேண்மை ஒரீஇ விடல். அடுத்ததாக உள்ளற்க உள்ளஞ்சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றற்பார் நட்பு. உள்ளம் சிறுமை கொள்ளும்படி எதனையுமே நண்பனை குறித்து எண்ணக்கூடாது. அல்லல் காலத்திலே கைவிட்டு போனவர் நட்பையும் விட்டுவிட வேண்டும். உள்ளற்க உள்ளஞ்சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றற்பார் நட்பு. அடுத்ததாக கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். நாம் கெட்டுப்போன காலத்திலே நம்மை கைவிட்டு விலகிப் போனவரிடம் நட்பை பற்றி சாகிற காலத்தில் நினைத்தாலும் நம் உள்ளம் வேதனையால் எரியும். கொடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். அடுத்ததாக மறுவக மாசற்றார் கேண்மை ஒன்றித்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. குற்றமில்லாத நல்லோர்களின் நட்பையே கொள்ள வேண்டும். தகுதியில்லாத கீழோர் நட்பினை ஒன்றை கொடுத்தாவது விட்டுவிடுதல் வேண்டும். மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்றித்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. நட்பாராய்தல் அதிகாரத்தில் கூடிய குறள்களை மறுபடியும் ரிவிஷன் பண்ணிடலாம். நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பாள்பவர்க்கு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அருந்தியாக்க நட்பு. குடிப்பிறந்து தன்கட் பழிநாணு வானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு. அளச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொளல். கேட்டினும் உண்டோர் ஊர்தி கிளைஞரை நீட்டி அளப்பதோர்கோல். ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையர் கேண்மை ஒரீஇ விடல். உள்ளற்க உள்ளஞ்சிறுகுவ கொள்ளற்க அல்லற்கண் ஆற்றற்பார் நட்பு. கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும். மறுவுக மாசற்றார் கேண்மை ஒன்றித்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு. அடுத்ததாக பண்புடைமை நமக்கு 17வது வார்த்தையாக கொடுத்துருப்பாங்க சிலபஸில். பண்புடைமை 100வது அதிகாரம் பண்புடைமை. 991 1000 வரைக்கும் 991 1000 வரைக்கும் பண்புடைமை. இதில் இருக்கக்கூடிய குறள்கள்லாம் பார்த்துடலாம். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. உருப்பொத்தல் மக்களொப்பென்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. உருப்பொத்தல் மக்களொப்பென்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். நண்பாற்றாராகி நயமிலா செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை. நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும்பார் பட்டன்றிருள். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும்பார் பட்டன்றிருள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. குறளுடைய அர்த்தங்கள் பார்த்துடலாம். 100வது அதிகாரம் பண்புடைமை. என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. எல்லாரிடத்தும் எளிய செவ்வியராதல் உடையவர்க்கு பண்புடைமை என்னும் நன்னெறியினை அடைந்து சிறப்படைதலும் எளிதென்று சொல்லுவார்கள். என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அடுத்ததாக அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. பிறர் மேல் அன்புடைமையும் உலகத்தோடு அமைந்த குடியிலே பிறத்தலும் ஆகிய இவ்விரண்டும் ஒத்து வருதல் பண்புடைமையால் என்று உலகத்தார் சொல்லுவர். அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அடுத்ததாக உருப்பொத்தல் மக்களொப்பென்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அதாவது உடம்பால் ஒருவரோடு ஒருவர் ஒத்திருத்தல் ஒருவனுக்கு நல்லவரோடு சமநிலை தந்துவிடாது செறியத்தகுந்த பண்பால் ஒத்திருத்தலே சமநிலை தரும். உருப்பொத்தல் மக்களொப்பென்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. அடுத்ததாக நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நீதியையும் அறத்தையும் விரும்புதலால்
பிறருக்கும் தமக்கும் பயன்படுதலை உடையவரது பண்பினை உலகத்தார் அனைவரும் போற்றி கொண்டாடி புகழ்வார்கள். நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. அடுத்ததாக, நகையுள்ளும் இன்னாதிகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. தன்னை இகழ்தல் விளையாட்டின் போதும் துன்பமானது. ஆகவே பாடு அறிவாரிடத்து பகைமை உள்ளவிடத்திலும் இகழ்தல் இன்றி இனிய பண்புகளை நிறைந்திருக்கும். நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடையாரிடத்திலே படுதலால் உலகியல் எப்போதும் உளதானதாய் வந்து கொண்டிருக்கிறது. பண்புடையாரிடத்திலே படுதலால் உலகியல் எப்போதும் உளதானதாய் வந்து கொண்டிருக்கிறது. ஆங்ஞனம் இல்லையானால் அது மண்புட் புகுந்து மாய்ந்துவிடும். பண்புடையார் பட்டுண்டுலகம் அதுவின்றேல் மண்புக்கு மாய்வது மண். அறம்போலும் கூர்மையர் எனும் அறம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். நன்மக்களுக்கு உரிய பண்பு இல்லாதவர்கள் அறத்தைப் போல கூர்மையான அறிவுடையவர் என்றாலும் ஓரறிவே உள்ள மரத்தை போன்றவர்கள் ஆவர். அறம்போல் கூர்மையர் எனும் அறம்போல்வர் மக்கட்பண்பு இல்லாதவர். நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை. தம்மோடு நட்பினை செய்யாதவராக பகைமையே செய்து நடப்பவரிடத்தும் தாம் பண்புடையவராக உதவி புரியாதிருத்தல் சான்றோர்க்கு குற்றமாகும். நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றாராதல் கடை. அடுத்ததாக, நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பற்றன்றிருள். பண்பில்லாமையாலே ஒருவரோடு கலந்து பேசி உள்ளம் மகிழ மாட்டாதவர்களுக்கு மிகவும் பெரிய இந்த உலகமானது பகற்பொழுதும் இருண்டு கிடப்பதாகும். நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பற்றன்றிருள். அடுத்ததாக, பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. அதாவது, பண்பில்லாதவன் முன்னை நல்வினையாலே பெற்ற பெருஞ்செல்வமானது நல்ல ஆவின்பால் களத்தின் குற்றத்தால் திரிதல் போல ஒருவருக்கு பயன்படாமல் போகும். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. மீண்டும் பார்த்துடலாம் குறள் மட்டும். பண்புடைமை 100வது அதிகாரம். என்பதத்தால் ஈதல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. அன்புடைமை ஆன்ற குடிப்பிறத்தல் இவ்விரண்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. உறுப்பொத்தல் மக்களொப்பென்றால் வெறுத்தக்க பண்பொத்தல் ஒப்பதாம் ஒப்பு. நயனோடு நன்றி புரிந்த பயனுடையார் பண்பு பாராட்டும் உலகு. நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி பகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டு. பண்புடையார் பட்டுண்டுலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். அறம்போலும் கூர்மையர் எனும் அறம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். நண்பாற்றாராகி நயமில செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை. நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார் பற்றன்றிருள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் தெரிந்தற்று. ஸோ இதோட சிலபஸில் இருக்கக்கூடிய 20 அதிகாரமும் நம்ம பார்த்தாச்சு. அதாவது ஒடுக்கமுடைமை, பொறையுடைமை, ஊக்கமுடைமை, விருந்தோம்பல், அரண் வலியுறுத்தல், ஈகை, பெரியோரை துணைக்கோடல், வினை செயல்வகை, அவையஞ்சாமை, கண்ணோட்டம், அன்புடைமை, கல்வி, நடுநிலைமை, கூடா ஒழுக்கம், கல்லாமை, செங்கோன்மை, பண்புடைமை, நட்பாராய்தல், புறங்கூறாமை, அருளுடைமை. ஸோ இதில் இருக்கக்கூடிய குறள்கள் தான் கொடுத்துருக்காங்க. அந்த குறள்கள் பார்த்தாச்சு. இதில் இருக்கக்கூடிய அறிஞர் பொருள் இருக்க மாதிரி ஏதாவது புத்தகம் இருந்தால் அதையும் தேடி நம்ம பேசிடலாம். நன்றி.